ஹலோ பே ஏரியா தமிழ் மன்ற மக்களே, உங்கள் அருள் வடிவேல் வேணுகோபால். இந்த வருடம் விபி அட்மினாக நான் இருந்துகிட்ருக்கேன். உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வெகு சிறப்பாக 2026க்கான தேர்தல் நடந்துகிட்ருக்குது. நீங்களும் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. எங்களுடைய ஃப்ளையர்ஸ் எல்லாம் வந்துட்ருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் இங்கே ஒரு இடத்துல சந்திச்சிட்ருக்கோம். எங்களை பற்றி நாங்கள் பேசுகிறோம் இப்போது. ஸோ இவர் உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்துருப்பீங்க, வின்சென்ட் அமலதாஸ். இவர் செயலாளர் பொறுப்பிற்காக போட்டியிடுறாரு. வணக்கம். அடுத்தது நம்ம காங்ஸ் என்று செல்லமாக அழைக்கக்கூடிய காங்கேயம் பசுபதி. அவர் பொருளாளர் பதவிக்கு போட்டியிடுறாரு. நாங்கள் அனைவரும் டீம் அருள் என்று இருந்து நாங்கள் இப்போ போட்டியிடுறோம். அருள், இப்போ நம்ம டீமுடைய அடிப்படை தத்துவம் சித்தாந்தம் என்ன, அதை பற்றி நீ சொல்லுங்கள். ஸோ நாங்கள் ஒரு கோட்பாடாக ஒரு புதிய சிந்தனை, இப்போ இவ்வளோ இடம் இல்லாமல் இன்னும் என்ன சிறப்பாக பண்ணலான்ற ஒரு புதிய சிந்தனை, அதனால் ஒரு புதிய மன்றம், அதனால் ஒரு புதிய எதிர்காலம் உருவாவதற்காக நாங்கள் செயல்படுவோம் என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மிக மிக சிறப்பு. புதிய மன்றத்தை நாங்கள் நிச்சயமாக அடுத்த வருஷம் நாங்கள் உருவாக்கி காட்டுவோம். உங்களை பற்றி நீங்கள் சில வார்த்தைகள் சொல்லுங்கள் அருண். என்னை பற்றி தமிழ் மன்ற மெம்பர்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். 21 எலெக்ஷன்லேயும் இருந்தேன் நான், 22 ட்ரெஷரராக இருந்தேன் நான். அடுத்தது இந்த வருஷம் துணைத் தலைவர் நிர்வாகத்தில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். அடுத்த வருடத்துக்கு தலைவராக போட்டியிடுகின்றேன். ஸோ அதே மாதிரி உங்களை பற்றி சொல்லுங்கள் வின்சென்ட். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு தமிழன். என்னோடய உடம்பு முழுவதும் ஓடுறது தமிழ் குருதி. சென்ற வருடம் நம்முடைய தமிழ் மன்றத்துக்காக $2000 நன்கொடை நான் கொடுத்துருக்கேன். அது ஸ்பான்சர்ஷிப் இல்லை. இது மூலமாக எந்த அளவுக்கு மன்றத்து மேலே நான் ஆர்வமாகவும் அதோட வளர்ச்சியில் கருத்துமாக இருக்கிறேங்கிறது உங்களுக்கே புரியும். அதுக்கு முன்னாடி ஒஹாயாவில் ஹார்வர்ட் தமிழ் இருக்கைக்காக $30,000 நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னோடய சொந்த செலவில் $5000 செலவழித்து பேராசிரியர் மதிவாணன் ஐயாவை இங்கே ஒஹையா கூட்டிகிட்டு சிந்துவெளி எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் தான் சொல்லி நிரூபணம் பண்ணியிருக்கேன். இது போல் கடந்த 15 ஆண்டுகளாகவே நிறைய தமிழை முன்னிறுத்திய பணிகளில் நான் ஈடுபட்டிருக்கேன். மிக சிறப்பு வின்சென்ட் அவர்களே. இதெல்லாம் பெரிய லெவலில் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஆளாகவே சேர்ந்துருக்கீங்க. பாராட்டுக்கள். அடுத்தது நம்ம காங்ஸ் கொஞ்சம் உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய தமிழுக்கு ஆற்றிய தொண்டு, இங்கே பே ஏரியா தமிழ் மக்களுக்கு என்னென்னலாம் செஞ்சீங்கிறத ஒரு இதாக சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக. என் பேர் காங்கேயன் பசுபதி. அனைவரும் காங்ஸ் என்று கூப்பிடுவார்கள். நான் இந்த பே ஏரியாவில் கடந்த 18 வருடமாக இருக்கிறேன். இங்குள்ள பல தமிழ் நண்பர்களுக்கு ஐடி டெக்னாலஜி ரிலேட்டட் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸை டீச் பண்ணியிருக்கிறேன். அவங்கள மென்டார் பண்ணியிருக்கேன், கைட் பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய ஒன்றாவது கோட்பாடு மற்ற மன்ற நிர்வாகிகளுடன் சேர்ந்து தமிழ் மன்றத்தை நவீன மன்றமாக மாற்றுவதே எனது கடமையாகும். நான் பொருளாளராக இருந்தாலும் ஐடி துறையில் நிபுணராக இருப்பதனால் பே ஏரியா தமிழ் மன்றம் செயல்படுத்த இருக்கின்ற புதிய மொபைல் ஆப் பிலாக் அண்ட் அதர் member portal, Tamil Mandram marriage portal, all those things will be, I will be a forefront and I will help them to create in better manner which will be used by anyone in Tamil Mandram. மிக சிறப்பு காங்ஸ் அவர்களே. இப்போ நாங்கள் மூவரும் இணைந்து அடுத்த வருடத்திற்கு தேவையான திட்டங்களை நிறைய வகுத்துருக்குறோம். ஸோ அதில் இப்போ நாங்கள் ஒரு ஹை லெவலில் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இப்போது மீதி அவங்க கொஞ்சம் டீட்டெயில் அவங்களும் சொல்லுவாங்க. நம்ம கலாச்சாரத்துக்கு முதலிடமாக கொடுத்து அதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம், ஒரு நியூவாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் யோசிச்சுருக்கோம். அப்புறம் குடும்பம், அதுதான் பேசிக்காக எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறது ஆஸ் அ ஃபேமிலி ஸ்ட்ரக்சராக. ஸோ அவங்களுக்கு ஆஸ் அ ஃபேமிலியாக, தமிழ் ஃபேமிலியாக என்ன பண்ணலாம் அப்படின்னும் இருக்குது. அப்புறம் உறுப்பினர் பாதுகாப்பு, அப்புறம் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு தேவையான உடல் நலம், அப்புறம் மன்றம்னு வரப்போ
தொடர்பு, வெளிப்படைத்தன்மை, அப்புறம் சிறப்பு நிகழ்வுகள், ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு. அப்புறம் ஐடி ஃபீல்டில் இங்கே எல்லாமே இப்போ சிலிக்கான் வேலியில் இருக்காங்க, அவங்களுக்கு உண்டான ப்ரோக்ராம்ஸு. அப்புறம் வந்து இப்போது ட்ரெஷரராக இருக்கிறப்போ ப்ளஸ் மன்றத்துக்கு தேவையான நிதி உதவிகள் இது எப்படி வந்து கலெக்ட் பண்ணுறது, அதை வச்சு எப்படி மடியும் அந்த வருடத்திற்கு 2026க்கு செலவு செய்வது, அதையும் நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். அப்புறம் சமூக சேவை, இது வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது, இங்கே உள்ள லோக்கல் கம்யூனிட்டி, தமிழ் மன்றமும் இல்லாமல் அதையும் தாண்டி இங்கே உள்ள கம்யூனிட்டிகளுக்கும் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நாங்கள் சிந்தித்து சொல்லியிருக்கோம். அப்புறம் இங்கே இருக்கிற சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு பேசியிருக்கோம். ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம இருக்குது. ஸோ இதில் ஃபியூ ஹைலைட் பண்ணுறதுக்கு நம்ம வின்சென்ட்டை அழைக்கிறேன். வின்சென்ட், கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ சில முக்கியமான திட்டம். அப்போ அடுத்த வருஷம் முதன்மையாக நம்மளுடைய தமிழருடைய பண்பாட்டில் சிகரமாக இருக்கக்கூடிய இல்வாழ்க்கையை கொண்டாடும் வகையில் 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு அதிகமாக திருமண வாழ்வை நிறைவு செய்த தம்பதியர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுடைய இல்வாழ்க்கையை சிறப்பிக்கும் வகையிலே விருதுகள் வழங்கி மிக ஒரு பெரிய ஒரு இல்லறை விழா நாங்கள் வந்து நடத்துவோம். அதுக்கப்புறம் நம்ம பே ஏரியாவில் உள்ள மங்கையர்களுக்கான ஃபேஷன் ஷோ நடத்தி மிஸ் பே ஏரியா பட்டம் வழங்குவோம். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள், பலவிதப்பட்ட மக்கள் இருக்கிறனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கருத்து சுதந்திரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நாங்கள் வந்து சரி செய்து எல்லாரையுமே வந்து ஒருங்கிணைத்து கருத்து சுதந்திரத்தை அதிகப்படுத்தும் விதத்தில், பேச்சுரிமையை அதிகப்படுத்தும் விதத்தில் வாட்ஸ்அப் குழுவினுடைய விதிமுறைகளை நாங்கள் தளர்த்துவோம். நிச்சயமாக இதை வந்து நாங்கள் செய்வோம். அதில் ஒன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கருத்து சுதந்திரம் இருக்கலாம், ஆனால் இங்கே கம்யூனல் ரயட்ஸ் மாதிரி நடக்காமல் நம்ம வந்து அவரவர்கள் வந்து பொறுப்பேற்று பேச வேண்டும். அதை வந்து முன்னிறுத்தி நாங்கள் பண்ணுவோம். அப்புறம் நம்ம மன்றத்துக்காக ஒரு மொபைல் ஆப், இப்போ நம்ம மன்ற வெப்சைட்டில் வந்து என்ஹான்ஸ்மெண்ட்ஸ், நம்ம மெம்பர்ஸ்லாம் வந்து அதில் போய் வ்ளாக் அதெல்லாம் பண்ணுற மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். அப்புறம் நம்ம வெஸ்ட் கோஸ்ட் தமிழ்ஸுக்கு மேற்கு கடற்கரை தமிழர்கள் விழா அப்படிங்கிற என்பதை வலியுறுத்தி விழாக்களும் நாங்கள் வந்து நடத்துவோம். தேங்க்யூ. நன்றி வின்சென்ட். ஸோ காங்ஸ், இப்போது உங்கள் இதில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் என்னென்ன ஏரியாலாம் நீங்கள் சொல்லலான்ட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம ஒரு 10-12 பெரிய டாபிக் நம்ம கவர் பண்ணுறோம். நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம தமிழ் மன்றம் 45 வருஷமாக இருக்குது. இருந்தாலும் என் தமிழ் மன்றத்துடைய மெம்பர்ஸுடைய ஆக்டிவிட்டீஸும் அவங்களுடைய கோஆர்டினேஷனும் ரொம்ப குறைவாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே ஏரியாவில் ஒரு 30,000 தமிழர்கள் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாரையும் எப்படி சேர்க்கறது, நம்ம தமிழ் மன்றத்துக்குன்னு யோசிக்கணும். அதுக்காக ஒரு திட்டத்தை வகுத்து அதை செயல்படுத்தணும். எங்களுடைய 2026 மினிமம் ஒரு 1000 மெம்பர்ஸையாவது சேர்க்கணுன்றது எங்களது குறிக்கோள். அதற்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன். அடுத்தது, நம்ம பே ஏரியாவில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நிறைய ஐடி கம்பெனி இருக்குது. நம்ம அவங்க எல்லோரையும் இன்வால்வ் பண்ணுறதுக்கு தேவையான திட்டங்களை வகுத்து ஸ்பான்சர்ஷிப்பை அதிகமாக்கி அதன் மூலியமாக டிசிசிக்கு ஃபண்டிங் ரைஸ் பண்ணி கட்டடம் கட்டுவதற்கு தேவையான நிதிகளை பெறுவேன். நான் பொருளாளராக இருக்கிறதுனால வரவு செலவு திட்டங்களை சரிவர பார்த்து தேவையான சமயத்தில் தேவையானவற்றிற்கு செலவு செய்து தேவையில்லாதவற்றை அகற்றி நமக்கு தேவையான குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸ், டிஜிட்டல் அக்கௌண்டிங், நவீன முறையில் எல்லா அக்கௌண்ட் ரிலேட்டட் விஷயங்களை சேகரித்து நாம் தேவையான இன்ஃபர்மேஷனை உடனுக்குடன் தருவதற்கு முயற்சி பண்ணுவேன். நம்ம ஸ்பான்சர்ஸில் வந்து நீங்கள் ஐடி ரிலேட்டட் ஸ்பான்சர்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதா நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நீங்கள் அதை அதிகப்படுத்துகிற, எப்படி நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நம் தமிழர்கள்
இயற்கையாகவே ஐடி துறையில் நிபுணத்துவம் பெற்று இருக்கிறார்கள். நாம் இங்கு இருக்கின்ற ஐடி என்டர்பிரனர்ஸ் ஹப், தமிழ் ஆண்டர்பிரனர்ஸ் ஹப் என்ற ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக நம் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களை வைத்து ஸ்பான்சர்ஷிப் கொடுக்க சொல்லுவோம். மேலும் நமது தமிழ் சமுதாயத்தில் தற்போது காலேஜுக்கு போயிருக்கும் மாணவர்களுக்கு தேவையான ஐடி ஜாப்ஸை கிரியேட் பண்ணுவோம். இதன் மூலம் நமக்கு தேவையான நிதி ஆதாரம் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் ஹேக்கத்தான் பற்றியும் சொல்லுங்களேன். இப்போ இளைஞர்கள் பற்றி சொன்னீங்க. கண்டிப்பாக தமிழ் ஹேக்கத்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். நம்ம இருக்கிறது ஐடி ஹப்பு. மற்ற எல்லாருக்கும் இல்லாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இங்கே இருக்குன்னா, நம்ம சிலிக்கான் வேலியில் இருக்கிறோம். அது நமக்கு பெருமை. அந்த சிலிக்கான் வேலியில் இருக்கிற டேலண்ட்ஸை யூஸ் பண்ணணுன்றது என்னுடைய நம்பிக்கை. அதுக்காக ஒரு தமிழ் ஹேக்கத்தான் ஆப் டெவலப்மெண்ட் குரூப் க்ரியேட் பண்ணி அதுக்காக தமிழ் இந்த பே ஏரியாவில் இருக்கும் டேலண்ட்ஸ் எல்லோரும் பலவிதமான ஐடி டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதில் சிறந்த டூல்ஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம விருதுகள் வழங்குவோம். இதன் மூலமாகவும் தமிழ் மன்றத்திற்கு மேலும் மேலும் நிதி ஆதாரங்கள் கிடைப்பதற்கு வழிவகுப்பேன். மிக்க நன்றி காங்ஸ். ஸோ இவ்வாறு ரொம்ப பல யோஜனைகள் இப்போ இருக்குது, திட்டங்கள் இருக்குது. அதனால் உங்களுடைய அனைவரது ஆதரவும் எங்களுக்கு தேவை. ஸோ இப்போ நம்ம டீம் அருளோட அந்த இதை சொல்லி ஸ்டேட்மெண்ட் சொல்லி நம்ம முடிப்போம். நம்ம புதிய மன்றம், புதிய சிந்தனை, புதிய எதிர்காலம். நியூ மன்றம், நியூ திங்கிங், நியூ ஃபியூச்சர். நன்றி. வணக்கம். வணக்கம்.